பிரித்தானியாவின் பிரிஸ்டல் விமான நிலையத்தின் ஓடுபாதையில் ஏற்பட்ட திடீர் பழுது காரணமாக அங்கு இயக்கப்பட வேண்டிய அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. வெள்ளிக்கிழமை மாலை தொடங்கிய இந்த திடீர் கோளாறால் நூற்றுக்கணக்கான பயணிகள் விமான நிலையத்திலேயே தவிக்க நேரிட்டதுடன் அங்கு பெரும் கூட்ட நெரிசலும் குழப்பமும் ஏற்பட்டது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஓடுபாதையை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் குறைந்தபட்சம் சனிக்கிழமை காலை 6 மணி வரை அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாகவும் விமான நிலைய நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக பிரிஸ்டல் வரவிருந்த மற்றும் புறப்பட வேண்டிய சுமார் 50க்கும் மேற்பட்ட விமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் பல விமானங்கள் லண்டன், பர்மிங்ஹாம் மற்றும் கார்டிஃப் போன்ற பிற விமான நிலையங்களுக்கு மாற்றிவிடப்பட்டன. விமான நிலையத்தில் முறையான அறிவிப்புகள் எதுவும் வெளியாகவில்லை என்றும் ஊழியர்களின் உதவியின்றி பயணிகள் நீண்ட நேரம் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்ததாகவும் சமூக வலைதளங்களில் குற்றம் சாட்டியுள்ளனர். அவசர கால அலாரங்கள் ஒலிக்கப்பட்டதாகவும் குழந்தைகளுடன் காத்திருந்த பயணிகள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் ஊடகங்களிடம் கண்ணீருடன் தெரிவித்துள்ளனர். விமான நிறுவனங்களின் தரப்பிலிருந்து போதிய வழிகாட்டுதலோ அல்லது மாற்று ஏற்பாடுகளோ செய்யப்படவில்லை என்றும் உணவு மற்றும் தங்குமிடம் குறித்த விவரங்கள் தெரிவிக்கப்படாமல் பயணிகள் அலட்சியப்படுத்தப்பட்டதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. பயணிகளின் பாதுகாப்பை தங்களது முன்னுரிமை என்று தெரிவித்துள்ள விமான நிலைய நிர்வாகம் பழுது பார்க்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருவதாகவும் பயணிகள் தங்களது விமான நிறுவனங்களை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது.